Hi, welcome to Kavi's recipe. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்பு தோசை. இந்த கம்பு தோசையில் நிறைய கால்சியம் இருக்கிறதுனால அது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது. எல்லா ஏஜ் குரூப்புக்கும் ஏற்றது இந்த கம்பு தோசை. அதுக்கு தேவையான பொருட்கள் 1.5 கப் கம்பு, 1/2 கப் இட்லி அரிசி, 1/2 கப் உளுந்து. இது இந்த 3 தான் தேவையான பொருட்கள். நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு எந்த அளவுனாலும் எடுத்துக்கலாம். ஒரே அளவில் அதே இதுலேயே 3யுமே எடுக்கணும். கப்பில் எடுத்தோம்னா கப்பில், டம்ளரில் எடுத்தோம்னா டம்ளரில், அதுதான் நமக்கு அளவு. இப்போ எடுத்த 3யும் ஒன்றா சேர்த்து நல்லா கழுவி அதை ஒரு 6 மணி நேரம் நம்ம ஊற வைக்கலாம். 6 மணி நேரத்துக்கு அப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதே மாவு நம்ம அதிகமாக எடுக்கும்போது அதை கிரைண்டரில் போட்டு அரைக்கலாம். கிரைண்டரில் போட்டு அரைச்சோன்னா நமக்கு மாவு நல்லா பொங்கி வரும். பட் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் இப்போ இதை மிக்சியில் அரைக்கிறேன். அதை ஒரு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். திப்பியாக இருக்கக்கூடாது. நல்ல வலுவலுன்னு இருக்கணும், வளவளப்பாக இருக்கணும். இப்போ அது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தேவையான உப்பு சேர்த்து அதை நல்லா கலக்கி விடலாம். ரெண்டும் மிக்ஸ் ஆகணும். கையில் வச்சு நல்லா கலக்குங்க, கரண்டி வச்சு கலக்க வேண்டாம். கையில் கலக்கும்போது நமக்கு ஃபெர்மெண்டேஷன் நல்லாயிருக்கும். எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த மாவை நல்லா கரண்டியால் கலக்கி தோசை ஊற்றுற பதத்துக்கு அதை கரைச்சிக்கலாம். தோசை ஊற்றுனா அப்படி மேலேருந்து மாவு ஊற்றினா அப்படியே விழுகணும். கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்போ ஒரு அடுப்பில் ஒரு தோசை சட்டியை வச்சுட்டு மாவை அதில் ஊற்றிக்கலாம். ரவுண்டாக வரணும் அப்படின்னா, தோசை ரவுண்டாக வரணும்னா ஒரே பக்கமாக அப்படியே தேய்ச்சிக்கிட்டே வரணும். ஒரே பக்கமாக தேய்ச்சிக்கிட்டே வந்தோன்னா நமக்கு நல்ல ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். ரவுண்டாக தான் இருக்குன்னு இல்லை, எந்த ஷேப்பில் நமக்கு தேவையோ அந்த ஷேப்பில் வச்சுக்கலாம். இப்போ தோசையை சுற்றி இந்த தோசைக்கு நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். அப்படி நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நெய் சேர்த்துக்கலாம். தோசையை சுற்றி நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் மேலேயும் ஊற்றிக்கலாம். கீழ்பாகம் வெந்தோன்னா அப்படியே அதை பிரட்டி போட்டுக்கலாம். பொடி தோசை செய்யலாம். இன்னொரு தோசை ஊற்றிட்டு அது மேலே வீட்டில் இருக்க இட்லி பொடியை மேலே நல்லா தூவிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் வர்ற மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த இட்லி பொடிக்கு பதிலாக எள்ளு பொடி, பூண்டு பொடி, இல்லை வேறு ஏதாவது பருப்பு பொடி, கருவேப்பிலை பொடி, எந்த பொடி இருக்கோ அதையும் மேலே தூவிக்கலாம். எந்த பொடி விருப்பமாக இருக்கோ. இன்றைக்கி பூண்டு பொடி தோசைன்னா நாளைக்கு கருவேப்பிலை பொடி தோசை. நல்லா தூவினதுக்கப்புறமா அதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு தோசை கரண்டியால் அதை மேலே நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம்னா அது உள்ளே நல்லா தோசையோடு அமுங்கி வந்துடும். இப்போ அதை சுற்றி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். மேலேயும் கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கலாம். இந்த தோசை பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு காம்பினேஷன் நம்ம தக்காளி சட்னி செய்யலாம். தக்காளி சட்னியை நிறைய விதமாக செய்யலாம். இன்றைக்கி செய்ய போகிறது அதில் ஒரு விதம். அதுக்கு தேவையான பொருட்கள் 4 தக்காளி, 2 வெங்காயம், 3 சிவப்பு மிளகா, 1 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இப்போது வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். தக்காளியை 2ஆக மட்டும் கட் பண்ணிக்கலாம். 4 கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணணும்னு தேவையில்லை. அதை வதக்கி அரைக்க போகிறோம். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் உளுந்தம்பருப்பு சேர்த்து அதை கொஞ்சம் செவக்க வறுக்கணும். லைட்டாக செவக்க ஆரம்பித்த உடனே உளுந்தம்பருப்போட வாசனை நமக்கு தெரியும். அந்த இது வர ஆரம்பித்தோன்னா நம்ம ஒவ்வொரு பொருளாக அடுத்தடுத்து போடணும். இப்போ 3 சிவப்பு மிளகா போட்டுக்கலாம். அதை ஒரு 2 தடவை அப்படி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் 4 பல் பூண்டு,
எல்லாம் ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்க போகுது. அதனால் லைட்டாக அப்படி 2 பெரட்டுனா போதும். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெட்டி வச்ச தக்காளியையும் சேர்த்துக்கலாம். அப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே வரணும். அந்த தக்காளியோட மேல் தோல் நமக்கு நல்லா சுருங்கணும். நல்லா சுருங்கி வந்துருச்சுன்னா நமக்கு நல்லா வதங்கிருச்சுன்னு அர்த்தம். இப்போ தண்ணி இல்லை எண்ணெய் தேவையில்லை. நம்ம ஊற்றுனா அந்த 1 ஸ்பூன் ஆயிலே போதும். இதுலேயே அந்த தக்காளி நல்லா வெந்து வரும். அந்த மேல் தோல் நல்லா சுருங்கிடுச்சு பாருங்க. இப்போ இது அரைக்க ரெடியாக இருக்குது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆற விட்டுட்டு அது சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை. தக்காளியில் உள்ள தண்ணியே போதும். இப்போது தோசை சட்னியோடு சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணும்போது அந்த சட்னிக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். காரமாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். காரம் இல்லைன்னாலும் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பார்த்தா நல்ல டேஸ்ட். மணமுள்ள கம்பு தோசை ரெடி. நீங்கள் முதல் தடவையாக கம்பு பயன்படுத்த போகிறீங்கன்னா அரிசி பாதி கம்பு பாதி எடுத்து பயன்படுத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த கம்பு தோசையோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா கம்போட அளவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கலாம். இதுக்கு மட்டும் இல்லை, எல்லா மில்லட் வெரைட்டிக்கும் இப்படி தான். பாதி அரிசி பாதி மில்லட். இப்படி செஞ்சால் இந்த மில்லட்டோட சத்தும் நமக்கு கிடைக்கும். நம்ம புதுசாக ட்ரை பண்ண மாதிரி இருக்கும். இப்படி அதுக்கப்புறம் உங்களோட அளவுகளை இன்க்ரீஸ் பண்ணி இந்த கம்பு தோசையை என்ஜாய் பண்ணுங்கள். Thanks for watching.